அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நெறையா ப்ராப்ளத்த சந்திச்சிருப்பீங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் அப்டின்னே சொல்லலாம். அது என்ன ப்ராப்ளம் அப்டிங்கிறதையும், இதனால டிக்கெட் புக் ஆகுமா, புக் ஆகாதா அப்டிங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே. அது என்ன அப்டி சொல்லி பார்ப்போம். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ் அப்டின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் புக் செய்யும்போது, இந்த மாதிரியே ரொம்ப நேரமா வந்துட்டு இருந்தா, டிக்கெட் புக் ஆகுமா, புக் ஆவாதா அப்டிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நார்மல் டிக்கெட் புக் பண்ணும்போது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல பிரச்சனை தெரியாது. நம்ம உள்ள போய் பார்த்துரலாம். சரி புக் ஆயிட்டா, புக் ஆவலையா அப்படின்ட்டு. இப்போ தட்கால் டிக்கெட் நல்லா புரிஞ்சுக்கணும். அர்ஜென்ட் டிக்கெட் அதாவது நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு கிளம்புறதுக்கான ஒரு டிக்கெட் தட்கால் டிக்கெட். அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ். ப்ளீஸ் செக் புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரி. இஃப் புக்கிங் கன்ஃபர்மேஷன் இட் நாட் ஷோன் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனா, நம்ம வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அதாவது அடுத்த மொபைலில் போடலாமா, இல்லை அடுத்த கம்ப்யூட்டரில் போடலாமா டிக்கெட் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெகு நேரமாக சுற்றிட்டே இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம டிக்கெட் கிடைச்சிரும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ணக்கூடிய டிக்கெட் வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ், இது வேறு எந்த ஒரு எரரும் சொல்லலை. இந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ண டிக்கெட் கிடச்சிரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெகு நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா, புக்டு அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறையா எரர்லாம் வரும். அதாவது நாட் அவைலபிள், நாட் ஷோன், எரர், ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எரர்கள் வரும். இந்த மாதிரி எரர்கள் வரும்போது கூட இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது இதில் வந்து ரெக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து குழம்பி போகும். ரெக்வெஸ்டட்னு ஆப்ஷன் இருந்தாலே புக் ஆகிட்டா புக் ஆகலையான்ட்டு குழம்பி போகும். ஆனால் இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து புக் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் செக் புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தாலே கண்டிப்பாக வந்து புக் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தாலே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு டிக்கெட் கண்டிப்பாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை தெரிவிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.